டைரக்டர் வெற்றிமாறன் சாரோட டைரக்ஷன் ஆக்டர் சிம்பு சார் வடச்சென்னை பேக்ட்ராப்ல ஒரு படம் பண்ண போறாரு. அதுக்கான ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா வடச்சென்னை கதையோட ஒரு கனெக்டடாக இருக்க போகுது. வடச்சென்னை படத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் இந்த படத்தில் பண்ண போறாங்க இப்படின்ற ரூமர்ஸ்லாம் இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருந்தது. பட் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முட்டுக்கட்ட போடுற மாதிரி இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. லைக் வடச்சென்னை படத்தோட ஹோல் ரைட்ஸுமே தனுஷார்ட்ட தான் இருக்கு. ஏன்னா தனுஷாரோட ஒண்டர் பால் ஃபிலிம்ஸ்க்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா வடச்சென்னை வந்தது. அந்த படத்தை அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் ஆர் கோ பார்ட்னர்ன்ற மாதிரி லைக்கா வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அப்படி ஒருவேளை வடச்சென்னையில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸையும் வடச்சென்னையில் இருக்கக்கூடிய கதையும் இதில் பிளெண்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா தனுஷாரோட என்ஓசி வேணும். இல்லனா தனுஷாரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கீழே தான் இந்த ஒரு படம் பண்ணணும். ஏன்னா இவங்க சிம்பு சாரோட ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல பண்றாங்க. அதனால இப்போ தனுஷார் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி என்ஓசி கொடுக்கணும்னா எனக்கு இந்த மாதிரியான ஒரு சட்டன் அமௌண்ட்டை கொடுங்க, நான் உங்களுக்கு என்ஓசி தரேன், ஸோ அதுக்கப்புறம் நீங்க எடுங்க அப்படின்ற மாதிரி தனுஷாரோட தரப்புல இருந்து சொன்னதாகவும் உங்களுக்கு பணம் கொடுக்கலாமா இல்ல டோட்டலா ஸ்டோரியில ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிடுவோமா, லைக் வடச்சென்னையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உதறி தள்ளிட்டு இது வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாவே எடுக்கலாமா அப்படின்ற ஒரு யோசனையில ஒரு ஐடியால இப்போ வெற்றிமாறன் சார் இருக்காரு அப்படின்ற மாதிரியான நியூஸ் கிடைச்சிட்டு இருக்கு. வடச்சென்னை படம் வந்து வருமா, ஏன்னா இப்படி ஒரு பிரச்சனை வேற போயிட்டு இருக்கு. வடச்சென்னை 2 வருமா, இந்த ஒரு படத்துல வடச்சென்னை விஷயங்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லி இப்போ சினிமா வட்டாரங்கள்ல ஒரு பெரிய ரூமரும் வந்து பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான், இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க, மூஞ்சில முடிக்க மாட்டேன். சொல்ற கேட்டு போங்கயா போதும்.